வீட்டுல செய்யணும் ஒரே ஒரு பொம்பளைக்கு என்ன கிடது நின்று கிடக்குது எதுக்கு ஆக போகுது பாவம் உனக்கு நடக்க போற திருவி பார்த்து போறாங்க பிள்ளைகளை காணவில்லை கண்ணு என் நாத்தனார் காணுமாமே நான் என்ன செய்வேன் என் செல்ல நாத்தனார் வந்தது ஒரு மாதம் தங்கி இருக்கும் நடந்து போல செய்து போகணும் ஆடா இருக்கணும் கோழி இருக்கணும் என்ன கொண்டிருந்தேன் என் நாத்தனாருக்கு 15 இடத்துல பட்டுப்பாடு எடுக்கணும் 15 கிலோ பித்தலாண்டா கைப்பிடி ஆண்டா எடுத்து பெரிய பெரிய லட்டா செய்யணும்னு பார்த்தேன் என் நாத்தனார் காணுமாமே ஐயோ எனக்கு துக்கம் தொண்டை அடிக்குது கஷ்டம் காது அடிக்குது வருத்த வாய் அடிக்குது நான் என்ன பண்ணுவேன் என் நாத்தனார் சேர்த்துப்பட்டா போயிச்சா இந்த ஊரகரியா சக்கத்தி எவ்வளவு ஒண்ணு மாதிரிமா கலப்பு வச்சிருக்காரு காய்ச்சலாம் பாக்கிறதுக்காக சுயா கத்து கொரியா மாதிரி இருக்கிற பாரு மூஞ்ச அடி மணிப்பரிசு வாயா சக்கா அதுக்கு வர்றது இல்ல ஒண்ணு இல்ல ஜாதி பட்டமா கூட இல்லை முடியலன்னா கூலி ஆகுது நாத்தனார் பிள்ளைங்க மாமனார் மாமியார் மூத்தார் மச்சத்துக்கு சோறு போடாதவளுக்கு கரும்புலி செம்புலி குத்தணும்னு ஒரு விதிமுறை இருந்தா இங்க இருக்கிற பொம்மைகளை குறைஞ்சது 3/4 பேர் குத்தணும் அவளுக்கு பக்கு பக்கு இந்த நம்ம குத்துவாங்க நம்ம குத்துவாங்க
அதுக்கு காப்பு காய்ச்சிக்கிறதுக்கு முன்னாடி உன் மதிப்பு தெரிய முன்ன ராத்திரி எல்லாம் போட்டு போலீஸில் தொம்மாது ஏமா பாடி அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு உன்னோட அழகு நான் உன்னையே எந்த என் தூங்க வச்சு கூட மாட்டேன்னா என்னைய கூட பண்ண முடியாது. எங்க அக்கா சோயா அக்காவோட ஐடியா கோயில் 5 வருஷம் பண்ணி 7வது மரத்தில் மாட்ட வேண்டி வாட்டா இன்னொருத்தவரா பேராவா பெரியவர்களே தாய்மார்களே குடும்பத்துல மச்சின பிள்ளையை பெற்றெடுத்த பிள்ளைக்கு சமமா மதிக்கணும். நாத்தனார் என்பவரை பெற்றெடுத்த பெண்ணுக்கு சமமா மதிக்கணும். நான் நாத்தனார் என்பவளை தலைக்கு பாரமிச்சு செய்யாத கொடுமையெல்லாம் செய்தேன். ஏன் செய்தேன்? திருமணம் செய்து போகும்போது எள்ளுக்காய் பிறந்தார்களே பாதுகாத்து சிறுமணி மலரே மறுபடியும் வரலே கேட்பாளன்னு அற்ப ஆசை அற்ப ஆசை அற்ப ஆசை தங்கச்சி கொடுத்து நீ பாலில் கொண்டு வந்த நாய் இருப்பதை வைத்து சிறப்போடு வாழ வேண்டும். நல்லா எடுத்து வந்து என் போல யாரும் செய்யாதீங்க. என் நிலைமை தான் ஏற்படும். மறுபடியும் இந்த சிறு வேடல் கூத்து வாங்காதே. இந்த மூஞ்சி வச்சு நான் கூத்து வரேன். தங்கை பிள்ளைகள் மாண்ட பிறகு நான் உயிர் வாழ விரும்பவில்லை. நானும் மாண்டு படித்து விடுகின்றேன். நாடெல்லாம் உலகமெல்லாம் படியளக்கக்கூடிய சாட்சியாக சிவபெருமான். ஆமா நல்ல தம்பி எதற்காக உயிர் விடுகின்றாய்? என் மனைவி செய்த உண்மையால் தங்கை 7 பிள்ளைகள் மாண்டார்கள். நான் உயிர் வாழ விரும்பவில்லை. அப்பா நல்ல தம்பி, மாண்டவர் மீது இந்த மாநிலத்தில் வந்தால் பூமாதேவி பூமி வரத்திருக்க மாட்டார். மாண்டவர் மாண்டவராகவே இருக்க வேண்டும். நீங்க உலகத்தில் நிலை பெற்றிருக்க நான் புத்தி மோட்சம் தருகின்றேன். எப்படி என்றால் உன் தங்கா நல்ல தங்கா வாழ்ந்து மடிந்து மறுபிறவி இந்த பூலோகத்தில் ஒரு வன்னிமரமாக பிறக்க வேண்டும். அந்த 7 குழந்தைகளும் வண்டி செடிகளாக பிறக்க வேண்டும். நீ மாண்டு மடிந்து மறுபிறவி அந்த வன்னிமரத்துக்கு ஒரு கருநாகனாக காவல் இருக்க வேண்டும். நீங்க உலகத்தில் நிலை பெற்றிருக்க நான் புத்தி மோட்சம்